வந்தார் பைத்தியக்காரு. கோழியோட குடிசைக்கு போறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாக்லேட். எனக்கும் மழைக்காலம் வெள்ளம் ஓடுதுன்றதுனால டவுசர் போட்டு வந்துருக்கேன். அதை தப்பா சரி. அந்த மலையில வந்துட்டு பைக்ல போறவங்க ரொம்ப பாவம். அந்த அண்ணன் அக்காவோட சமஜாலியா இருக்காரு. நான் பாத்தீங்களா எங்களுக்கு ஒரு பொழப்பு யாராவது ஒருத்தர் வீட்டுல போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இல்லைன்னா வெளியே போயிட்டு ஏதாவது திங்கிறது. இதுதான் எங்க வேலை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்க டிரைவர் டயர்ட் ஆயிட்டாரு. அவர் ஒரு கட்டிங் போடணும்னு எதிர்பார்க்கறாரு. வந்தார் பைத்தியக்காரு. வந்துட்டாரு பால்காரன். ஆனா எங்க கேங்லயே ரொம்ப வசதி வாய்ந்தவன் தான். பொய் நாங்க எங்க போறோம்னா கோழி ஹாட் கோழியோட குடிசைக்கு போறோம். கோழி குடிசை கிரில் வேற சுத்துது பாக்கட்டு. எதிர்க்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. ஆனா நாங்க இங்க இடம் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் வீட்லயே இருக்கலாம். எங்க அம்மா அழகா பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. பிரியாணி சொல்றோம். பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. அவன் என்னதான் கதை ரிப்ளை பண்ணல. அவன் தனியா மெசேஜ் வரலையா? மெசேஜ் பண்ணல. போடா டேய். அநேகமா அவர் முரளிகிருஷ்ணன்றவர் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்றாரு. கொஞ்சம் இல்ல, ரொம்ப அவாய்ட் பண்றாரு. அவர் இந்த வீடியோ பாப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தாருன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ. பண்ண மெசேஜுக்கு நாங்க தான் கொடை மேன். பட்டியாரான ப்ரோ என்ன பண்ணுவோம்? இந்த நீங்க ஒரு கார் வாங்கதான் இருந்தீங்கல்ல? ஆமா, அந்த காரை வாங்குவோம். அதுவும் அடுத்த வருஷம் கார் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் அவன் லைசன்ஸ் ஆகல. டேய் 7000 ரூபாய் லைசன்ஸ் முதல்ல வாங்கு. இப்போ பிராக்டிஸ் பண்றோம் அவன் காரை வச்சு. புரியல ப்ரோ வீடு நாங்க மலையில நினைறோம். பைத்தியக்காரங்க ஆயிட்டோம். அப்படிதான். டேய் முடியுங்க. தர வருஷம் அப்புறம் அம்மா யார பதில் சொல்லுவா? நீ தான் கூட்டு வந்தல. பெரும்பாலும் அடிப்பேன். நான் ஓரமா நனையா நிக்க சொன்னேன். மழைக்காலம் வெள்ளம் ஓடுதுன்றதுனால டவுசர் போட்டு வந்துருக்கேன். அதை தப்பா சரி. பொய் எல்லா வீடியோல அப்படிதான் இருப்பான். எல்லா வீடியும் மேல மட்டும் இருக்கனால தெரியாது. கீழே ஃபுல்லா என்னோட அடையாளமே டவுசர் தான். என்னோட அடையாளம் லுங்கி. டேஸ்டி லுங்கி தானே போடுவேன். ஓ சரி, வீடியோ எடுப்பீங்க லுங்கி. ஆனா அந்த மலையில பணம் பேரு. ஆனா அந்த மலையில வந்துட்டு பைக்ல போறவங்க ரொம்ப பாவங்க. ஒரு காலத்துல டெலிவரி பாயா இருந்தேன். கஷ்டம் தெரியுமா? டெலிவரி பாய் கஷ்டம். டெலிவரி பண்றவங்க ரொம்ப பாவம். அந்த தண்ணி இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப கஷ்டம். அதுலயும் போயிட்டு அவன் டெலிவரி பண்ணுவான். எவ்வளவு பண்ணாதீங்க. ஏய் எப்படா ஏது ஒண்ணு கிடையாது. வாங்கிட்டு வந்தேன் 40 ரூபா கொடுத்து. அது டிஷ்யூ தான்டா இருக்கு. இது 40 ரூபாவா? ஆமா. கேட்டா கேலரிஸ் இருக்கணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாக்லேட். எனக்கும் ஸ்டிக்கரா ஃபில்டர் பண்ணாங்க गाइस. மெசேஜ் பண்ணா இவனும் ரிப்ளை பண்ணலாம். இன்னொருத்தன் சும்மா வராருண்ணே. அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்தீங்களே உன்னை மதிச்சனா சொல்லு. மதிக்கல என்ன பண்றேன்? வேலையா இருந்தா டேய் ஒரு 2 செகண்ட்ல மெசேஜ் பண்றது டைம் கூட இல்ல. உருட்டு அந்த அண்ணன் 2 அக்காவோட சமஜாலியா இருக்காரு. நான் பாத்தீங்களா இந்த 2 நாய்களோட வந்தேன். மறுபடியும் சொல்லி கஷ்டம் பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. இதுதான் என்னோட ஆர்டர். உங்களுக்கு காட்டுறோம். நல்லாவே இருக்க மாட்டாங்க. சாப்பிட்றானா சாப்பிட மாட்டான். கேட்டா பின்னாடி போகுது முன்னாடி வருதுன்றான். எது பின்னாடி போகுது எது முன்னாடி வருது? முன்னாடி வண்டி வருது, பின்னாடி கார் போகுது. எப்படி வாய் பதில இருப்பாங்களா? என்ன சாப்பிட்டு பண்றோம். குழந்தை ஆயிட்டான் ப்ரோ. நான் குழந்தை தான் ப்ரோ. சின்ன வயசுல பெருமா கடை வயசு ஆகுது. உனக்கு வயசு என்ன? 3.5 3.5 வயசு குழந்தை பர்கர் சாப்பிடுதான். சாப்பிட்டு வரோம். A few moments later. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனல் டச்சா. யாரா அவன்? கோழி சோடா. ரஸ்னாடா அது. இது கோழி சோடா. எல்லாமே கோழி சோடா. பன்னீர் சோடா. பைத்தியக்காரன். காரில் போய் கண்டினியூ பண்றோம்.
மழை பெய்யுது. இப்படி நடுராத்திரி கூப்பிட்டு வந்து நடுராத்திரின்னு இப்படி மலையில கூப்பிட்டு வந்து நிக்க வச்சுட்டானுங்க. கார் ஒரு மூலையிலையும் நாங்க ஒரு மூலையிலும் நிக்கிறோம். காரு கூட போக முடியல, டென்ஷன் பண்றானுங்க. எங்க தளபதி வந்து கார் எடுத்துக்காரன்னு கொண்டு எடுத்துன்னு போயிருக்காரு. தலைவன் வந்துட்டான் 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 வந்துட்டான். நம்ம பூரா காருக்கு போறத சாமி, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அங்க வீடியோ மூலியமா உங்ககிட்ட கேட்கணும். அவன் வீடியோ பார்க்க மாட்டான். பின்னாடி உட்காந்துருக்க நாயே வீடியோ பாக்குறது இல்ல, பேசுது. நாங்க வந்து அப்படியே கார் எடுத்துட்டு தம்பி பேசாதீங்கப்பா. நாங்க கார் எடுத்துட்டு மலையில இந்த புயல நாங்க எல்லாத்துலாம் தண்ணி இருக்குதுன்னு ஆலோசனை பண்ண போல. நிப்பாட்டு. என்னத்துக்கு வந்தானா வீடியோ இல்ல உசுரம் வாங்குறான், வீடியோ இல்ல வீடியோ பண்ணுன்ட்டு. அதனால கார் எடுத்து வெளியே வந்தோம். நீங்க நினைக்கலாம் என்னடா சும்மா தின்னுட்டே வீடியோ போடுறானுங்களேன்ட்டு. அப்படி கிடையாது. அதனால தின்றதை காட்டவே இல்லை. எங்களுக்கு பொழுதுபோக்கே தின்றதுதான். வெளியே வந்தா ஏதாவது சாப்பிடறதா எங்க பொழுதுபோக்கு. வேற எதுக்குமே நாங்க வெளியே வர மாட்டோம். சாப்பிட்டு வயிற்று ஏத்திட்டு அப்புறம் போயிட்டு ஜிம்ல எங்களுக்கு ஒரு பொழப்பு யாராவது ஒருத்தர் வீட்டுல போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இல்லைன்னா வெளியே போயிட்டு ஏதாவது திங்கிறது. இதுதான் எங்க வேலை. சரியா? நீங்க வந்து சாப்பிட்றதே வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. சரி, ஓகே, நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்க டிரைவர் டயர்ட் ஆயிட்டாரு. அவர் ஒரு கட்டிங் போடணும்னு எதிர்பார்க்கறாரு. வண்டிக்கு கட்டிங் போட்டுதான் இருக்கு. ஓகே, நாங்க வெளில போயிட்டு சும்மா போயிட்டு சுத்திட்டு வந்துட்டோம். அப்படியே மலையும் அப்படியே ரசிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கார்ல அப்படியே ஒரு ரைடு போன மாதிரி ஆயிடுச்சு. சில கிளப்புறானுங்க. இவங்க கார்ல கூட்டனாலதான் வந்தேன். கார்ல நானே வந்திருக்க மாட்டேன். மலையில எவன் அஞ்சு நேரமா மழை திடீர்னு பெய்யுது, திடீர்னு அப்படியே தூருது. ஒரே போராட்டமா இருக்குது மலையோட. அதனால நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. பாய் பாய்.